கடந்த ஒரு சில தினங்களுக்கு முன்னால நான் ஒரு காணொலியோடு பதிவிட்டிருந்தேன். என்னன்னு சொன்னால், மார்க்கெட் சம்பந்தமாக விசாரிக்கிறதுக்காக வேண்டி கௌரவ நீதிபதி அவர்கள் வாழைச்சேன ஓஐசி அவர்களை அனுப்பியதாக அலி அன்சார் என்று சொல்லப்படக்கூடிய கௌரவ பிரதேச உறுப்பினர் அவர் என்கிட்ட சொல்லியிருந்தார் அப்படின்ற விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அந்த டைம்ல எல்லோருமே கேட்டிருந்தாங்க. என்னன்னு சொன்னா, இதுக்கு உங்ககிட்ட ஆதாரம் இருக்குதா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. இந்த ஆடியோவை கொஞ்சம் கேளுங்க. நான் இப்ப ஓய்ஸ் வந்து சேமம் கூட்டிட்டு வந்து இந்த மார்க்கெட்டையும் காட்டி அந்த மார்க்கெட்டையும் காட்டி அண்ணா நான் இல்லை நான் வந்து இல்லைண்ணே ஓய்சிக்கு நீதி சின்ன போல ரிப்போர்ட் எடுக்க சொல்லி 2 மார்க்கெட்டை இனி ஓய்சி நாளைக்கு ரிப்போர்ட் கொடுப்பாங்கள நீதி வந்துட்டேன். ஓஐசி வார சந்தர்ப்பத்தில் நீங்க இருந்தீங்களான்னு என்கிட்ட கேட்டாரு. அப்ப நான் சொன்னேன் நான் அந்த இடத்துல இல்லைன்னு சொல்லும்போது அவர் சொன்னாரு, சேர்மன் வந்து ஓஐசியை கூட்டிட்டு வந்து அந்த மார்க்கெட்டையும் இந்த மார்க்கெட்டையும் காட்டினாங்க. அதோட நீதவான் சொன்னார் போல என்னடா இந்த மார்க்கெட் சம்பந்தமான ஒரு ரிப்போர்ட் எடுக்க சொல்லி சொன்னாங்க அப்படின்னு சொல்லியிருப்பார் போல அப்படின்னு சொல்லி அவர் அதுல சொல்றாரு. அப்போ இதுல இருக்கிற சந்தேகம் என்னண்டா, கௌரவ நீதிபதி அவர்கள் இப்படி ஒரு ரிப்போர்ட் எடுக்க சொன்னா தவிசாளர் ஏன் போலீஸோட வரணும்? இப்போ இது வாழைச்சேன பிரதேச சபைக்கும் ஓட்டமாவடி பிரதேச சபைக்கும் சம்பந்தப்பட்ட ஒரு மார்க்கெட் தான் இது நடக்குது. இதுல தான் இந்த குழப்பம் வந்துட்டு இருக்குது. எனவே தவிசாளர் அவர்கள் ஓஐசியோட அந்த ரிப்போர்ட் எடுக்க வந்தால் அப்போ இது பக்கச்சார்பாக நடக்குதா அப்படின்ற சந்தேகம் எழுகிறது என்ற விஷயத்தான் நான் சொல்லியிருந்தேன். சரி, இதையும் கேளுங்களேன். இனி ஓஐசி நாளைக்கு ரிப்போர்ட் கொடுப்பாங்கள நீதி சரி சரி எல்லாத பேசினால நடந்துட்டு இருக்கு உள்ளால. சரி சரி அடுத்த பதங்கிழமை என்ன நடக்க போகுது? இந்த 2 மார்க்கெட்டுனா இப்ப பிரச்சனை. இப்ப கபூர்ற மார்க்கெட்டுக்கு தான் பிரச்சனை இல்ல, இங்க எங்கட மிராட மார்க்கெட் பிரச்சனை. இந்த ரிப்போர்ட் தான் இப்ப என்ன செய்ய போகுதுன்னு சொல்லி தான் இப்ப நீதிமன்றத்துல ஒரு இது கொடுப்பான் தானே, இப்படிதான் செய்யணும் சொல்லி நாளைக்கு நீதவானுக்கு ரிப்போர்ட் கொடுப்பான் போல ஓஐசி எல்லாம் உள்ளால நடந்து கொண்டிருக்குது. விளங்குதா? எல்லாத பேசினால நடந்துட்டு இருக்கு உள்ளால. எல்லாத பேசினால நடந்துட்டு இருக்கு உள்ளால. எல்லாத பேசினால நடந்துட்டு இருக்கு உள்ளால. எல்லாம் உள்ளால நடந்து கொண்டிருக்குது. நாளைக்கு ரிப்போர்ட் கொடுப்பாங்க. எனவே இந்த ரிப்போர்ட்ல தான் இருக்குது எந்த மார்க்கெட் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி இவர் எனக்கிட்ட கதைச்ச இந்த விஷயத்தை வச்சுதான் நான் என்ன செய்தேன்னு சொன்னா இந்த விளக்கத்தை கதைச்சிருந்தேன். அதோட எனக்கு எழுந்த சந்தேகம் என்னன்னு சொன்னா, இதுல யாராவது வழக்கு போட்டிருக்காங்களா? வழக்கு போட்டிருந்தா நீ கௌரவ நீதிபதி அவர்கள் இதை விசாரிக்கிறதுக்கு சொல்லலாம். அப்படி இல்ல பாதுகாப்பு கருதி கௌரவ நீதிபதி அவர்கள் இதை விசாரிச்சுட்டு வர சொன்னா அது வேற யாருக்கும் தெரியக்கூடாது, அது ரகசியமா தானே செய்திருக்கணும், அது ஒரு பாதுகாப்பான முறையில் நடந்திருக்கணும். அப்போ இந்த விஷயத்தை அலி அன்சார் அவர்கள் எனக்கிட்ட கதைச்சிருக்கிறார். அப்ப எனக்கு தெரிய வருது, பிரதேச சபை உறுப்பினரான அலி அன்சார் அவர்களுக்கு தெரிய வருது, சேமன் அவர்களுக்கு தெரிய வருது. அப்ப இந்த ரிப்போர்ட் எடுக்கிறதுக்காக உள்ளால வேலை நடக்குது அப்படின்னு சொன்னா இதுல ஒரு சந்தேகம் வரலையா? இந்த சந்தேகத்துக்கு ஒரு தீர்வு கிடைக்குமா? இதுல வந்துட்டு சட்டங்கள் நிலைகுலையப்படுதா அல்லது வேற ஏதாவது காரணங்கள் இதுக்குள்ள இருக்குதா அப்படின்ற சந்தேகம் எழுகிறது. இதற்கு உரிய அதிகாரிகள் பதில் தரணும் அப்படின்றதுக்காகத்தான் நான் இந்த காணொலியை பதிவேற்றிருந்தேன். எனவே இதுக்குரிய சந்தேகம் உங்களுக்கு தீர்ந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதனுடைய மிகுதியையும் நான் உங்களுக்கு போடுறேன். இனி ஓய்சி நாளைக்கு ரிப்போர்ட் கொடுப்பாங்கள நீதி வந்துட்டேன். சரி சரி எல்லாத பேசினால நடந்துட்டு இருக்கு உள்ளால. சரி சரி அடுத்த பதங்கிழமை என்ன நடக்க போகுது? இந்த 2 மார்க்கெட்டுனா இப்ப பிரச்சனை. இப்ப கபூர்ற மார்க்கெட்டுக்கு தான் பிரச்சனை இல்ல, இங்க எங்கட மிராட மார்க்கெட் பிரச்சனை. இந்த ரிப்போர்ட் தான் இப்ப என்ன செய்ய போகுதுன்னு சொல்லி தான் இப்ப நீதிமன்றத்துல ஒரு இது கொடுப்பான் தானே, இப்படிதான் செய்யணும் சொல்லி பொலிசிக்கு அந்த இது ஒன்று வர போகுது போல. அது எப்படி நடக்காது இல்லை நாம ஏற்றுக்கொண்டு போறதுதான். அதுக்கு நாம எதிராக நிக்க இயலாது. சரி, யாரா இருந்தா சட்டத்துல இலங்கை அடிக்க இயலாது. இப்ப யாரு வழக்கு போட்டப்ப? வழக்கு இல்ல, இது வந்து நீதவான் ஸ்பெஷலா ஓய்சிக்கு இது பண்ணிருக்கான். இந்த 2 மார்க்கெட் டெய்லி பிரச்சனை போயிட்டு இருக்கியான ஒரு கிழமையும். இப்ப முடிஞ்சுதானே பிரச்சனை? முடிஞ்சுதானே முடிஞ்சு. அதுக்காக தான் இப்போ ஓய்சி வந்து 2 மார்க்கெட்டையும் பார்த்துட்டு போயிருக்கான். அது சரி, பிரச்சனை போடணும்னு சொல்லி வழக்கு கோர்ட்டுன்னு போகலையே ஒரு இடத்தையும்? இல்ல அது போகல. அது மர என்னதுக்கு நீதவானுக்குள்ள ஹை அடிக்கிறேன்? இப்ப நீதவானுக்கு எழுத வேண்டி வரும் போல இருக்கு. பாப்போமா? அலி அன்சார் தான் சாட்சி. சரி, நீங்க எழுதுங்க பிரச்சனை. சரி, நீங்க எழுதுங்க பிரச்சனை.